ஒரு கவர்மெண்ட்டால என்ன பண்ண முடியாது, அதை வேண்டான்னு சொல்லி நிறுத்த முடியாது. அது ஒரு டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்டு, அது ஒரு ப்ரைஸ் மூவ்மெண்ட்டுக்கெல்லாம் அது ரொம்ப தேவையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது நிச்சயமாக நம்மளுடைய இந்தியன் எக்கானமியோட ஒரு பேரோமீட்டர். அப்படி இருக்கும்போது அதில் பயன்படுத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்களை 2020க்கு மேலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டுன்னு ஒரு பேரை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்கம்மா, உடனே என்ன வேணாலும் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. அவங்க அது மார்க்கெட்டில் என்ன எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறாங்களா, அவங்களுடைய பேக்ரவுண்டு என்ன, அவங்களுடைய ப்ரொஃபைல் என்ன, எத்தனை பேருக்கு அவங்க ப்ராஃபிட் காமிச்சிருக்கிறாங்க, அந்த ஷீட்டு என்ன, அவங்க ரெஜிஸ்டர்டு பர்சனா, ஏன்னா செபியில் ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஆயிருக்கணும். ஸோ செபி சேர்மன் நீங்கள் சொன்ன மாதிரி என்ன சொல்லியிருக்காரு, நிறைய வெப்சைடு க்ளோன்டு வெப்சைடு மூலமாக பண்ணுறாங்க, தர முடியாத அளவுக்கு ஒரு கிளைம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 1,00,000 ரூபா போட்டிங்கன்னா 1 மாத முடிவுலேயே 1,00,000 ரூபா, 1 வருஷத்துலேயே உங்களுக்கு டபுள், இந்த மாதிரி சொல்கிறவங்க, அன்ஆத்தரைஸ்டு ஏஜென்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய பேர்களால் இந்த பிரச்சனைகள் நடக்குதுன்னு நம்ம சேர்மனே வந்து சொல்லியிருக்கிறாரு.